yourself, how you reached Shanvi Academy. Okay. This is me, Shifora from Karikal. Okay, I'm the Shanvi Academy director. So most of எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும், பார்த்துட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு. ஸோ டாபிக்ல நீங்க அதிகமா கான்சென்ட்ரேஷன் பண்ணணும். அதுக்கு உண்டான மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே நாங்க இலவசமா ப்ரொவைட் பண்ணுவோம். அவ்வளவு செலவு பண்ண முடியாது, தனியா ஒரு டியூஷன் சென்டருக்கு போக முடியாது, தனியா வேதாந்து ஏலன்ல ஜாயின் பண்ண முடியாது அப்படின்னு நீங்க இது வரைக்கும் தடுத்து இருந்தாலும் இந்த 27 அக்டோபர் 27 ஞாயிற்றுக்கிழமையில இருந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் she came to our center as a part-time faculty to teach only one student for economics. One student? We started our center with only one student. Starting level? ஒலிம்பியாட் வந்து நாங்கள் இது பண்ணது. அதுக்கப்புறம் வந்து இஸ்ரோ ட்ரிப் வந்து பிளான் பண்ணிப்போம். ஸ்டில் நவ் வி ஆர் ஒர்க்கிங் டு தட். ஸோ இன்னும் வாலண்டியராக வரவங்க யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சென்டரில் நேம் கொடுங்க. ஐ எம் வெல்கம் டு ஓப்பன் ஹார்ட்டட். நான் எல்லாரையும் கூப்பிட்றேன். ஸோ எல்லாருமே வாங்க. I would like to thank Dr. Karthik Sir from Shanvi Academy who supported me. Hi guys, நான் உங்கள் ஆக்டர்ஸ் வந்து பேசுகிறேன். இப்போ நான் எங்கே வந்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்மணி சூப்பராக ஒரு தமிழ் வந்து எல்லாருமே பேசுறதுக்கு ரொம்ப டைம் வாங்க, ஆக்சுவலாக பேச தெரியாது. அது எப்படி முழுமையாக தமிழை கற்றுக்கிட்டே இருக்கும். திருக்குறள்லாம் படிக்கணும்னா ஒரு மாதிரியே போகிறதா இருக்கும். சுத்த தமிழ் படம் பார்த்தீங்களா, அந்த மொழிகளில் படம் பார்த்துட்டா அந்த காலத்துல எப்படி பேசுவாங்க, எல்லாமே கற்றுக்கிட்டா ஒரு பெண்மணி எப்படி இருக்குமோ அதே மாதிரி பிரெஞ்சுல வந்து அந்த மேடம் வந்து உங்க நேம் சொல்லுங்க. குட் நேம் ரிஸ்வானா. உங்க நேம் ஷிஃபோரா. ஷிஃபோரா மேடம் வந்து ரிஸ்வானாவுக்கு வந்து கிளாஸ் எடுத்துருக்காங்க. கொஞ்சம் தெளிவா என்னன்னு கேட்போம். சார் மூலியமா தான் நம்ம இங்க வந்து எடுத்துக்கோம். சார் உங்க நேம் குட் நேம் சொல்லுங்க. டாக்டர் கார்த்திக் சார் இருக்காங்க. இந்த பேட்டி நீங்க முழுக்க பார்க்கறதுக்கு என்ன காரணம்னா, ஒரு பெண்மணி சூப்பரா பிரெஞ்சு கத்துக்கிட்டு வெளிநாட்டுக்கு போய் அங்க போய் ஒரு என்ன பண்ண போறீங்க மேடம்? Denstar University I'm going to do honorary doctorates as well as my education, higher education in Denstar University in Switzerland. ஓகே, இத பத்தி தான் முழுமையா பார்க்க போறோம். சார்ட்டு போல கேட்டுருவோம். அவங்களே வந்து கேட்பாங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து சார்ட்டு இதை விட சார்ட்டு பெஸ்டா தெரியும். தொடர்ந்து பாருங்க. என்னைய நானும் கேள்வி கேட்கிறேன், அதுக்கு பதில் சொல்லுவாங்க. வணக்கம் காரைக்கால். Hi Risu. Hi sir. How are you? Yeah, I'm doing great. A few words about yourself. Okay, this is me, Rizwana. Actually, I'm taking French classes from school, college, university students as well as TELF students who are going for foreigns and France, European countries. And how did you reach to this level? It's all about my hard work and passion for my French language, and as well as my parents' support, our Shanvi Academy, who motivated me to do higher educations in Switzerland, and I was so pleased to have it done. We saw great news a few days back that few of your articles have been published in various e-newspapers like Daily Hunting 91, as well as yesterday your article was being published in Wikimedia also. How do you feel about it? Really, I'm so pleased to have that. I'm so delighted. This is the first recognition for me in all over my life. This is a first step for me. I'm so happy to get it, and really I want to thank our Dr. Karthik Sir who supported me, who published me to this level. What are the various struggles that you have faced in your life to reach this particular point? If I wanted to say about that, it's really quite interesting because every field we have all struggles. Every field we have all struggles, and precisely in this field, it's not about the struggles. When we are seeing about the passions, struggle is nothing. And we need a good guidance, and my mother who supported me because I'm the woman from South India, first woman from my community, from Muslim community. I'm going to do a honorary doctorate as well as my higher education in data analysis and AI.
in Switzerland at Dunstan University. I'm so happy. 3 years you're gonna be in a land where everybody else is at their dream land or honeymoon land, Switzerland. When we say it comes around a cloudy moment, what comes into your mind? I think I could say that the atmosphere, ambience, beyond that, I could say the only thing is that it's all about the education. I focus on education because our guidance, Dr. Karthik sir, he has taught me a lot of things, lot of stuff, lot of knowledge about that. So I'm so pleased, I'm so happy. I would say that I'm going to learn the culture, the educations. Precisely, I want to say I'm going to do a honorary doctorate from Muslim community, the first woman from South India. So I'm going to learn acquire a lot of knowledge and educations, culture, the language, communications. I'm going to learn and get a lot of experiences. Everybody has a knowledge stating that if we are going to study in abroad, it will cost in lakhs, it will cost around 50 lakhs, 60 lakhs, like that. And we have heard that you have got scholarship from Asian Council for Education and Research. How was that possible and how did you feel to receive it? It's all depend upon the guidance. That could I say precisely because myself, I could say Asian Council for Education and Research has provided me the scholarship to study in abroad and also to do a honorary doctorate. And also they give importance for everyone, every religious men and women. And Shanvi Academy, who has done all the process, I could say there is no hard for me because Dr. Karthik sir, you did lot of things, all the process. It is like a blink of moment. It's not a task. If I wanted to talk about the money which we are going to spend in Switzerland, everything is provided by Asian Council. I would like to thank Asian Council and Shanvi Academy. And really, I want to thank Dr. Karthik sir and my mother who supported this much from my community because everyone is getting married. Usually, we have a lot of restrictions, everything. We are just, I break all those things to prove my knowledge in my You field. words about your mother? Yeah, actually, I don't have father. My father has passed away before a few years ago. My mother, I have a younger sister. My mother who supported me in all the mentally and physically everything. She supported me all through days and nights. I'm so happy to have a mother. If every mother is like that, every students, if they're getting a good guidance like from Shanvi Academy, definitely they can reach the sky level moment. It was great speaking with you, Rizu. Last question I would have to ask you. Sure, We sir. heard that yesterday you received a confirmation from the university and also not only from the Asian Council Yes, as sir. well as the university and Hmm. also, which others feel as heavy, tough thing. Yes, sir. How do you feel about that? I'm so happy. I feel so blessed because it shows everyone can do if you have a good guidance. And also, it's very important, the students, it is not important what we learn. If we learn, do we have the profit? Do we have the profit for the society? What we are going to do for the society, it shows your hard times, everything. If you want to get the result, it's all about your hard work and the process and the guidance, everything makes perfect. It was nice speaking with you, Rizu. மேடம் இப்போ நீங்க வந்து இப்போ 10th கிளாஸ் படிச்சிருக்கீங்க ஆக்சுவலா எத்தனை வருஷமா படிச்சீங்க 10th எத்தனை வருஷத்துல அந்த டைமிங் படிச்சிருக்கீங்க Actually, as like every student, how they're completing a 10th, I think from LKG onwards, the kindergarten onwards to 10th standard. As usually, it might cost, it might be going like 12 years. As yeah. 10th ல இருந்து எத்தோ அந்த செக்ஷன் ஏதோ நீங்க லாஸ்ட்ல படிச்சிட்டு இந்த பிரெஞ்சு ஏதாவது மூவ் பண்ணீங்க. Actually, I have a DELF certification C1 level. So, and also I'm taking phonetics workshops and a lot of the grammar, all through stuffs. It's all about the language and literature. இந்த காலத்துல வந்து படிச்சுட்டாலும் சரி ஒரு சினிமால ஏதோ போனா சரி பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பா தடுத்துருவாங்க சில பேர். Definitely. உங்களுக்கு வந்து ஃபுல் சப்போர்ட்டா யார் இருந்தது? இப்போ வெளிநாட்டுக்கு போயிட்டு நீங்க ஒர்க் பண்ண போய் சொல்றீங்க ஆக்சுவலா அங்க போயிட்டு வரதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கல்ல, யார் ரொம்ப வந்து சப்போர்ட்டிங்கா இருந்தது? படிக்கிறதுக்கும் ரொம்ப சப்போர்ட்டபுளா யார் இருந்தா? First of all, I would like to thank God who give me, who bless me, who written a good things for me in my future, in my life. So first of all, I would like to thank God. And secondly, my mother who supported me. Even I'm a woman, I'm a girl from a Muslim community. She supported me. Religion, community does not matter. And third thing, I would like to thank Dr. Karthik sir from Shanvi Academy who supported me, who guided. Very easy step. It's not about how we are going to do everything. He made everything possible. Impossible into possible. ஓகே மேடம், நீங்க வந்து இப்போ ஸ்டூடெண்டா தான் ஆக்சுவலா இருந்திருக்கீங்க. என்ன ஸ்டூடெண்டா இருந்தீங்க ஆக்சுவலா? Actually, all my higher நேம்ஸ் Shanvi Academy, I did all my higher educations here.
and I did my all the process. Now I'm going to do Switzerland. I'm going to learn Switzerland. Everything is done by Shanvi Academy. மேடத்தை பத்தி 2 வார்த்தை சொல்லுங்க. மேடம் வந்து இப்படி அவங்க நேம் சொல்லிட்டாங்க. நேம் நீங்க சொல்லிருக்கீங்க. அவங்க என்ன சப்போர்ட்டாக இருந்தாங்க? Ma'am Shifora ma'am, she always give me a lot of knowledge about the studies and lot of advices how to go, how to do about the literature in English, as well as knowledge about the now current updates of the technology, all those stuff. She did a lot of help to me in guidance as well as in learning literature. Everything else she did a lot of support to me. சூப்பர். நம்ம காரைக்கால்ல இருந்து நீங்க பெண்மணி நல்லா படிச்சுட்டு சார் சப்போர்ட்டிங் மேடம் சப்போர்ட்டிங் கூட நீங்க வெளிநாட்டுக்கு போயிருக்கீங்க. Definitely. அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்களா? இவங்க மேடம் நீங்க யாருக்காச்சும் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ண மாதிரி பட் ஏதாச்சும் பண்ணிருக்கீங்களா? நீங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் உங்க நேம் சொல்லிட்டீங்க. நீங்க இந்த மாதிரி இப்போ இவங்களுக்கு மேடத்துக்கு எந்த அளவுக்கு நீங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹெல்ப்பா இருந்தீங்களோ, பட் அதே மாதிரி வேற யாராச்சும் இருந்திருக்கீங்களா? இல்ல இவங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்க இருந்தீங்க, எவ்வளவு சப்போர்ட் பண்ணாங்க, இவங்களை பத்தி 2 வார்த்தை சொல்லுங்க. ஓகே, நாங்க வந்து சென்டர் ஆரம்பிச்சு ஒரு 3 months தான் ஆகுது. ஸோ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்துட்டு ஒலிம்பியாட் ஸ்டார்ட் பண்ணோம். ஒலிம்பியாட் ஃபுல்லாகவே கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக, கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மட்டும்தான் வந்துட்டு ஒலிம்பியாட் வந்து நாங்கள் இது பண்ணது. அதுக்கப்புறம் வந்து இஸ்ரோ ட்ரிப் வந்து பிளான் பண்ணிப்போம். ஸ்டில் நவ் வி ஆர் ஒர்க்கிங் டு தட். ஸோ இன்னும் வாலண்டியராக வரவங்க யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சென்டரில் நேம் கொடுங்க. ஐ எம் வெல்கம் டு ஓப்பன் ஹார்ட்டட். நான் எல்லாரையும் கூப்பிடுறேன். ஸோ எல்லாருமே வாங்க, ஓகேவா? இது வரைக்கும் இது யார் வரைக்கும் பண்ணதே கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு நியூ ஸ்டெப் பண்ணியிருக்கேன். ஸோ I welcome everyone to give your names. Okay, so next வந்து அதுக்கப்புறம் இப்போ நீட் கோச்சிங் இது பண்றேன். அதுவும் கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்கு மட்டும்தான். சண்டேஸ் மார்க் டெஸ்டஸ் இருக்கு. அதோட மெட்டீரியல்ஸும் இங்க எல்லாமே கொடுக்குறோம். ஸோ நீங்க வந்து நேம் வந்து அகாடமியில வந்து கொடுத்துட்டு போங்க. ஸோ அது இல்லாம வந்துட்டு உங்களுக்கு ட்ரைனிங்கும் இங்க கொடுக்குறோம். ஓகேவா? ஒரே ஒரு கேள்வி, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் MBA முடிச்சிருக்கேன். PhD பண்ண போறேன். ஓகே, தேங்க்யூ சார். உங்ககிட்ட ஒரு 2 கேள்வி. உங்களோட அந்த அம்மாவோட என்ன முயற்சி ஹெல்ப் பண்ணீங்க சொல்லுங்க. இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் போறாங்களா, அவங்க சப்போர்ட்டிங். இப்போ நீங்க என்ட்ரி எடுத்து ஆக்சுவலா நான் வந்து என்ட்ரி இவங்க தெரியாது. ஆக்சுவலா நீங்க ஃபோன் பண்ணி கால் பண்ண உடனே வந்து எடுங்க மாதிரி சொன்னோம், நான் இங்க வந்தேன். பட் அதே மாதிரி இவங்களுக்கு எங்க ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துருக்காங்களா, உங்களோட ஹெல்ப் பண்ண என்ன இருக்கு கொஞ்சம் வந்து? நான் டாக்டர் கார்த்திக். நான் 20 வருஷமா ட்ரைனிங் ஃபீல்ட்ல ஸ்பெசிஃபைடா இருக்கிறேன். நான் UPSC ட்ரைனர். அதுவும் இல்லாம கவர்மெண்டோட நாமினேட்டட் ப்ராஜெக்ட் கவுன்சிலர் ஜனபர்ஷா, which comes under Ministry of Labor and Employment. Wherein Shanvi Academy, which is led by Shifora Anbalagan, who is daughter of Philomena Anbalagan, who is the eldest daughter, the first girl from her family to move out after completing her second graduation, which is a post-graduation MBA. She came to our center as a part-time faculty to teach only one student for economics. One student? We started our center with only one student. Starting level? At the initial stage. ஆரம்பத்துல நாங்க இந்த சென்டர் ஆரம்பிக்கும் போது ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் போயிட்டு இருந்தா, அதுவும் 11வது நிர்ணயம். இப்போ ஒரு 20 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அதுல 18 பேர் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான். எங்களுடைய சென்டரோட மோட்டோ வந்து பிரைவேட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்ல படிக்கிற பசங்களுக்கு கிடைக்கிற நிகரான கல்வி கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பசங்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்றதுதான் எங்களுடைய ஒரே விஷன், ஒரே மோட்டோ. இவங்க when comes to Risu, she came to us as a higher secondary student in the earlier stages. Later on she completed her higher secondary and now she has completed her DELF also. அதாவது பிரெஞ்சுல DELFன்றது வந்து இங்கிலீஷ்ல IELTSக்கு ஈக்குவலான குவாலிஃபிகேஷன். அது எல்லாராலையும் எடுத்துட முடியாது. அதுலயும் C1 ப்ரொஃபிஷியன்ட் லெவல்ன்றது ஒரு காலேஜ்ல ப்ரொஃபஸருக்கு எடுக்க வேண்டிய ஒரு கேட்டகரி. அந்த எக்ஸாம் அவங்க முடிச்சுட்டு அவங்க இப்பயே ஒரு 15 பசங்களுக்கு தனியா ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க அவங்க வீட்டுல. அதுவும் போன வருஷம் 12வது ஃபெயில் ஆன பசங்க ஒரு 4 பேர் இந்த வருஷம் 12th பிரெஞ்சு எழுதுறதுக்காக அவங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் பணத்துக்காசம் பண்றதுன்றது வேற, கல்வியை சேவையா செய்யறது அந்த ஒரு நல்ல எண்ணம் தான் இப்ப அவங்கள வந்து அடுத்த லெவலுக்கு கூட்டிட்டு போகும். கண்டிப்பா சுவிட்சர்லாண்டுன்றது வந்து ஒரு ஈஸியான கண்ட்ரியும் கிடையாது. 2வது ஏசியன் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச்ல இருந்து ஸ்காலர்ஷிப் வர்றதுன்றது வந்து ஒரு அவ்வளோ ஈஸியான ப்ராசஸ்லாம் கிடையவே கிடையாது. அவங்களுடைய ப்ரொஃபைல் வந்து ஒரு தனிப்பட்ட முறையில எடுக்கப்பட்டு அது பரிந்துரைக்கப்பட்டு அது பரிசீலனை செய்யப்பட்டு அதுக்கப்புறம் இப்போ அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பும் அப்ரூவ் ஆயிருக்குது. யூனிவர்சிட்டில இருந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க.
அடுத்த வருஷம் செப்டம்பர்ல அவங்க சுவிட்சர்லாந்து கிளம்புறாங்க. தேங்க்யூ சார். இப்போ சாரோட நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மேடத்தோட நம்பரோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். கண்டிப்பா நீங்க வந்து பயன்பெற்று சேர்ந்துங்க. சார் மேடத்தை பத்தி கேட்குறீங்க. ஒரே ஒரு செய்தி அடிஷனலா சொல்லணும். இந்த அகாடமியில ஷிஃபராவோட ஆலோசனையில அவங்களுடைய அறிவுரைப்படி கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க நீட் வந்து மே 2026ல வருது. அது வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்கு இந்த வருஷம் ப்ராப்பரான கைடன்ஸ் இல்லைன்றது வெளியில எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். நீங்க நீட் ப்ரிப்பேர் பண்ணணும், நான் கண்டிப்பா ஒரு டாக்டர் ஆகணும், எங்க வீட்டுல அவ்வளவு செலவு பண்ண முடியாது, தனியா ஒரு டியூஷன் சென்டருக்கு போக முடியாது, தனியா வேதாந்து ஏலன்ல ஜாயின் பண்ண முடியாது அப்படின்னு நீங்க இது வரைக்கும் தடுத்து இருந்தாலும் இந்த 27 அக்டோபர் 27 ஞாயிற்றுக்கிழமையில இருந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் எங்க அகாடமியில எங்க சென்டர்ல இலவசமா பிராக்டிஸ் டெஸ்ட் ஃபர்ஸ்ட் டே சூப்பர் 3 மணி நேரம் ஃபுல் டெஸ்ட் டெஸ்ட் ஒரு வாரமும் மே 3ஆம் தேதி எக்ஸாம் வர வரைக்கும் எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் டெஸ்ட் நடக்கும். டெஸ்ட் முடிஞ்ச பிறகு நீங்க எங்க தப்பு பண்ணியிருக்கிறீங்க, எங்க கரெக்டா எழுதியிருக்கிறீங்க, எந்த சப்ஜெக்ட் எந்த டாபிக்ல நீங்க அதிகமா கான்சென்ட்ரேஷன் பண்ணணும், அதுக்கு உண்டான மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே நாங்க இலவசமா ப்ரொவைட் பண்றோம். சூப்பர் சூப்பர். அது ஒன்லி ஃபார் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் சார். மேடத்தை டாபிக்ல நீங்க அதிகமா கான்சென்ட்ரேஷன் பண்ணணும், அதுக்கு உண்டான மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே நாங்க இலவசமா ப்ரொவைட் பண்றோம். சூப்பர் சூப்பர். அது ஒன்லி ஃபார் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் சார். மேடத்தை பத்தி tell your story till this point of your life about your past experience. Shifara, say a few words about yourself, how you reached Shanvi Academy. Okay. This is me, Shifara from Karaikal. Okay, and the Shanvi Academy director. So most of எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும், பார்த்துட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு. ஸோ நான் வந்து பிகாம் படிச்சு முடிச்சிருக்கேன், எம்பிஏ ப்ளஸ் இப்போ பிஹெச்டி வேற கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் ஆல்மோஸ்ட் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஸ்கூல்ல வந்து 3 இயர்ஸா ஒர்க் பண்ணேன். ஸோ இங்க என்னோட ஃப்ரெண்டோட ரெஃபரன்ஸ் வழியா தான் நான் இங்க வந்து ஜஸ்ட் ஒரு பார்ட் டைம் ஸ்டாஃபா தான் வந்தேன். ஆமா, அவங்க பேர் வந்து மோனிகா. ஓகேவா, அவங்களோட ரெஃபரன்ஸ் வழியா தான் வந்துட்டு நான் இங்க சன்வி அகாடமில ஒரு பார்ட் டைம் ஸ்டாஃபா மட்டும்தான் வந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஃபுல் டைம் ஸ்டாஃபா நான் வந்து இங்க வந்தேன். ஸோ அதுக்கப்புறம் என்னை கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து நான் சன்வி அகாடமிக்கு டைரக்டரா இருக்கேன். ஓகே, சூப்பர். More about your family. About my family. ஸோ நான் தான் எங்க ஃபேமிலியில ஃபர்ஸ்ட் டாட்டர். ஸோ எங்க அப்பா பேர் வந்து கே அன்பழகன். ஸோ எங்க அம்மா பேர் வந்து பிலோமினா. அண்ட் மை பிரதர் நேம் இஸ் ஷான் மைக்கேல். எங்க அப்பா வந்துட்டு ஜெயில் வார்டன். ஸோ எங்க அம்மா வந்துட்டு ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருக்கிறாங்க. எல்லா அம்மாவும் வந்துட்டு இந்த ஏஜுக்கு அப்புறம் வந்துட்டு குழந்தைய வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தணும் அப்படிலாம் இல்லாம லெட் மீ ஃப்ரீயா விட்டாங்க. என்னை இவ்வளோ தூரம் என்னை கொண்டு வந்தது எல்லாமே எங்க அம்மா மட்டும்தான். ஸோ அவங்கதான் ஒவ்வொரு டைமே என்னை மோட்டிவேட் பண்ணி என்னை வந்து பண்ணலாம், எல்லா ஃபீல்டையும் உன்னால ஓட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒவ்வொரு டைமும் எனக்கு பேக் போன் சப்போர்ட்டா நின்னது எங்க அம்மா தான். ஸோ ஐ தேங்க் ஹர் வெரி மச் அண்ட் லவ் யூ சோ மச்மா. நிறைய 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 இடத்துல எனக்கு ரொம்ப நிறைய சப்போர்ட்டிவா இருந்த என்னோட ஃபேமிலி எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஓகே, அவங்க அம்மாவுக்கும் சூப்பர். இந்த மாதிரி தான் நிறைய சப்போர்ட் ஆயிருங்க. ஓகே மேடம் வந்து இப்போ காரைக்கல்லையே வந்து ஒரு பெருமையா இருக்கு. இந்த இன்டர்வியூ வந்து நான் சினிமாவில் இன்டர்வியூ டேரக்டர் ஆக்டர்லாம் எடுத்திருக்கேன். அதுக்கு மேல ஒரு மிஞ்சி இந்த இன்டர்வியூ ரொம்ப சந்தோஷமா இருக்கு, வெரி ஹாப்பியா இருக்கு. மேடம் நீங்க இந்த 2 மேடமும் வந்து நிறைய பேரை நீங்க வளர்த்து விடுங்க. சார் சொல்ற மாதிரி கவர்மெண்ட்ல உள்ள நிறைய பேரை பெரியெல்லாம் கொண்டு வாங்க. எவ்வளவு நம்ம செய்யறோமோ அவ்வளவு புண்ணியம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் இவங்க வந்து இலவசமா செஞ்சதுதான் இன்னைக்கு ஒரு பெரிய விஷயத்துக்கு வந்து ஃபாரின் போறதுக்கு ஒரு ஜாப் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த ஆக்ட்ரஸ் மாதிரி பேட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு நன்றி. ஓகே, ஆக்ட்ரஸ் மாதிரி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் வரை ஷேர் பண்ணி விட்டுருங்க. நீங்க அப்படியே ஸ்டார்டா சொல்லிடுங்க அப்படியே ஒண்ணா. இந்த இலவச நீட் பயிற்சி முகாம எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பயன்படுத்திக்கணும்னு வேண்டிக்கிறேன். எல்லாரும் நல்லா இருக்கணும். கடவுள் ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கும். ஆக்டர் இஸ்மாயில்
எங்களுடைய நல்ல நண்பர். எங்க எல்லா ஸ்டெப்ஸுக்கும் அவர் வந்து ஒரு பேக் போனாவே இருந்துருக்காரு. அது சோசியல் மீடியாவில் ரெப்ரசென்டா இருக்கட்டும், ஒரு தடவை கூப்பிட்டாலும் சரி உடனே வந்து அது எதுக்கு சஜஷன் எப்படி பண்ணலாம், இது எப்படி பண்ணலாம்னு நிறைய சஜஷன்ஸ் கொடுத்துருக்காரு. We personally like him. Subscribe his channel and you will get to know more info and more updates. Please subscribe to actor Ismail channel. Thank you. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஷார்ட்டா முடிச்சிட்டீங்க. ஓகே, நன்றி. இன்னும் இதே மாதிரி நல்ல வீடியோஸ்ல சந்திப்போம். உங்ககிட்ட இடைபெறல திரும்பி தொடர்ந்து வருவோம். உங்க ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விட்டுருங்க. இன்னொரு வீடியோ சந்திங்க.